வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெயின். நான் உங்கள் ரவி. வெல்கம் டு ரவி ட்ரில் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்கேல் அண்ட் கிரிட். மேப் ரீடிங்ல பார்ட் நம்பர் 2, ஸ்கேல் அண்ட் கிரிட். ஸ்கேல் அண்ட் கிரிட் இந்த டாபிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்த கிளாஸ ஒரு முறை ரிவிஷன் பண்ணுவோம். அதுதான் பார்ட் 1, மேப் ரீடிங் இன்ட்ரோடக்ஷன். அதுல மேப்னா என்ன? மேப் என்றால் நம்ம ஒரு பைலட் மேல இருந்து கீழே இருக்கிற பூமியை பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுமோ அதோட ஜெராக்ஸ் தான் மேப். அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதோட சைஸ் ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு துணியிலையோ அந்த சைஸ நம்ம சுருக்கி நம்ம வரைஞ்சிருக்கோம். அந்த என்ன சைஸுக்கு சுருக்கணும், அதோட அளவு என்னன்னு சொல்றதுதான் நமக்கு இந்த ஸ்கேல். நெக்ஸ்ட், மேப்ப 2 வகையா நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஸ்கேலுக்கு அக்கார்டிங், இன்னொன்னு வந்து யூசஸ், அது செயல்பட யூஸ் ஆகிற விதம். ஸ்கேல் மூலம் நம்ம 2 பண்ணலாம். ஒண்ணு ஸ்மால் ஸ்கேல், எக்ஸாம்பிள் வந்து அட்லஸ் மேப், இது எல்லாமே நமக்கு என்ன வரும், ஸ்மால் ஸ்கேல் வரும். இன்னொன்னு லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் போது நம்ம ஆர்மி என்சிசி தான் யூஸ் பண்ற டோபோகிராபிக்கல் மேப், இந்த மாதிரி மேப் எல்லாம் லார்ஜ் ஸ்கேல். நெக்ஸ்ட், அது யூசேஜை பொறுத்து 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பொலிட்டிக்கல் மேப். பொலிட்டிக்கல் மேப்னா நம்மளுடைய பவுண்டரிஸ் ரிகார்டிங் நம்மளுடைய எல்லையை வந்து நிர்ணயிக்கும். அதை வச்சுதான் நம்ம அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்கிறதுக்கு இந்த பொலிட்டிக்கல் மேப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். 2வது பார்த்தாச்சுன்னா பிசிக்கல் மேப். பிசிக்கல் மேப் பண்றது ஆஸ் யூசுவல் நம்ம கிரவுண்டோட மேனுபேக்சரிங், அதாவது கிரவுண்ட்ல இருக்கிற அந்த மலை, வீடு, தொழிற்சாலை, ரோடு, இந்த மாதிரி A to Z அதே மாதிரி அந்த மேப்ல A to Z இடம் கொடுத்திருக்கோம். அது பேர் நம்ம பிசிக்கல் மேப்னு சொல்றோம். 3வது தேமெட்டிக் மேப். தேமெட்டிக் மேப்ன்றது என்னன்னா சேம் இந்தியாவோட வரைபடம் தான் இருக்கும். பட் அதுல ஸ்பெசிஃபைடா எது ஹைலைட் பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப நம்ம வந்துட்டு வெதரை பத்தி பார்க்கணும் போது எந்த ஏரியாவில் அதிகமா மழை பெய்யும், எத்தனை பர்சன்டேஜ் எந்தெந்த ஏரியாவில் பெய்யும். அதே நம்ம மலையை பத்தி பாக்குறோம்னா எந்த ஏரியாவில் அதிகமான மலைப்பகுதிகள் இருக்கும். ஃபாரஸ்ட் பத்தி பாக்கணும்னா எந்த ஏரியாவில் அதிகமா ஃபாரஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையான ஸ்பெசிபிக்கான தீமை நம்ம பாக்குறோம். தீமெட்டிக் மேப் அது டிஃபரெண்ட் இருக்கு. இதுதான் மேப் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம ரொம்ப டீப்பா பார்த்திருக்கோம். இந்த ரிவிஷன் இருந்ததுனால குயிக்கா முடிச்சிட்டோம். இப்ப நம்ம இன்னைக்கு டாபிக்கான ஸ்கேல் அண்ட் கிரிடுக்கு போவோம். எப்படி மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு காத்தும் தண்ணியும் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மேப் ரீடிங், நீங்க மேப்ப படிச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனன்ற போது உங்களுக்கு ஸ்கேலை பத்தியும் கிரிடை பத்தியும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப. இது 2ம் தெரியலன்னா நீங்க மேப் ரீடிங் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்கேல் 2 வகைப்படும் சொல்லியிருக்கேன். ஒன்னு ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல்ன்றது அட்லஸ் மேப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு உலகத்திலேயே ஒரு ஃபுட்பால் சைஸ் எடுத்துட்டு வந்து எழுதிருப்பாங்க. நம்ம இந்தியா அதுல எவ்வளவு தெரியும், ஒரு 2 சென்டிமீட்டர் கூட இந்தியாவை எழுதிருப்பாங்க. இது ஸ்மால் ஸ்கேல், அதாவது இந்தியாவோட பரப்பளவே 2 சென்டிமீட்டர்ல மேப்ல காட்டும். மேப்ல சின்னதா இருக்கும், கிரவுண்ட்ல பெருசா இருக்கும். இதுதான் ஸ்மால் ஸ்கேல். நெக்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல்ன்றது மேப்ல இந்தியாவோட டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு இருக்கு பார்த்தாச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் ஸ்கேல் இருந்து ஜூம் அவுட், லார்ஜ் ஸ்கேல் இருந்து ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி தெரியும், அந்த மாதிரி இருக்கும். மேக்சிமம் நீங்க எல்லாம் என்சிசி ஆர்மில எல்லாம் நம்ம யூஸ் பண்றது என்னன்னா டோபோகிராபிக்கல் மேப். அந்த மேப்ல நம்ம சொன்ன மாதிரி 3 மேப்புமே இருக்கும். பிசிக்கலும் இருக்கும், பொலிட்டிக்கலும் இருக்கும், இப்படி தீமெட்டிக், அதாவது எல்லா இருக்கும். இதுதான் நீங்க பார்த்த அந்த டோபோகிராபிக்கல் மேப்.
இந்த மேப்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் கலரா இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல அந்த கலர்ஸ், பச்சை கலர்னா நம்ம எதை அந்த ஏரியாவில என்ன இருக்கும், அதே ப்ளூ கலர்னா என்ன, சிகப்பு கலர்னா என்ன, அந்த மாதிரி அந்த கலர்ஸ் இருக்கிற 6 கலர்ஸும் அதோட என்ன நமக்கு சொல்ல வருது, இண்டிகேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த ஏரியா எதை சரௌண்டிங் இருக்கு, டெசர்ட்டா, மகாராஷ்டிரா, இல்ல விவசாயம் பண்ற ஏரியாவா என்ற மாதிரி நமக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு கீழே இந்த மேப்ல கொடுத்துருப்பாங்க 1/1:50,000. இந்த 1:50,000 ஸ்கேல். ஸ்கேல நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த இதுல பாக்கும் போது உங்களுக்கு இனிலே தெரியும், ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் RF. இதோட RF என்னன்னா 1/1/50,000. அதாவது இதோட ஃபார்முலா என்னன்னா, on the map distance by on the ground distance. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி பாருங்க, இது ஒரு மேப். இந்த மேப்ல இந்த இடத்துல ஒரு சர்வே இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன சர்வே ட்ரீ எல்லாம் வரவும் பச்சை கலர் சர்வே ட்ரீ எப்படி இருக்கும், பிளாக் கலர் தான் காட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சர்வே ட்ரீ இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. இந்த ஸ்டெப் போட்டதுனால பர்மனன்ட் மக்கான். பர்மனன்ட் ஊர் இருக்குல்ல, வீடுகளா இருக்கும். இது ஒரு ஊர். இப்ப இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் மேப்ல 1 சென்டிமீட்டர் வச்சுக்காங்க. அதே டிஸ்டன்ஸ் கிரவுண்ட்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 50,000 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 50,000 சென்டிமீட்டர். மேப்ல இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஆச்சுன்னா கிரவுண்ட்ல எத்தனை இருக்கும் 50,000 சென்டிமீட்டர். இந்த மரத்தை காட்டுறதுக்கு நீங்க 50,000 சென்டிமீட்டர் அளந்து எடுத்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஊர் கிடைக்கும். இதுதாங்க லார்ஜ் ஸ்கேல். இதுதான் RF. சோ இது நீங்க எம்ஆர் பண்றும் போது இந்த சர்வீஸ் ப்ரொடெக்டர் எல்லாம் பாத்துருப்பீங்க, ரெக்டாங்குலர் சர்வீஸ் ப்ரொடெக்டர். இந்த சர்வீஸ் ப்ரொடெக்டர்ல உங்களுக்கு இந்த கார்னர்ல 4 விதமான RF கொடுத்திருப்பாங்க. 1/50,000 கொடுத்திருப்பாங்க, 1/25,000 கொடுத்திருப்பாங்க, 1/1 lakh கொடுத்திருப்பாங்க, 1/250,000 கொடுத்திருப்பாங்க, 2,50,000. அப்படி இருக்கும் போது 1/25,000 போது 1 சென்டிமீட்டர் மேப்ல இருந்தாச்சுன்னா அது 2 பக்கம் டிஸ்டன்ஸ் 25,000 சென்டிமீட்டர் இருக்கும். இது லார்ஜ் ஸ்கேல் சொல்லுவோம். அதே 1 சென்டிமீட்டர் மேப்ல இருந்தாச்சுன்னா 1 lakh சென்டிமீட்டர் இருக்கு. இந்த மாதிரி 1 lakh போச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ஸ்மால் ஸ்கேல். இது அக்கார்டிங்கா தான் இந்த அட்லஸ் மேப் எல்லாம் வேர்ல்டு வழக்கத்தை ரொம்ப சிம்பிளா சுருக்கி காட்டுற மாதிரி பரிந்துரைக்காங்க, ஜூம் அவுட் பண்ணி. இதுதான் ஸ்கேல். இந்த ஸ்கேல வச்சுதான் நம்ம மேப்ல அப்ஜெக்ட் டு அப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. மேப் ரீடிங் நம்ம பண்ணிருப்போம். கிரவுண்ட் டு மேப் டு கிரவுண்ட் எல்லாம் பண்ற போது நம்ம ஓட் பொசிஷன்ல இருந்து நம்ம மேப் ஏரியாக்காக எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டா நம்ம போக வேண்டிய எடுத்தா நம்ம ஃபர்ஸ்டே மேப் சார்ட் உண்டாக்குறது நம்ம வச்சிருப்போம். அந்த மேப் சார்ட் உண்டாக்குறது எப்படி, மார்க்சிட் சார்ட் உண்டாக்குறது எப்படி, இதை பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். இப்ப மேப்ல ஸ்கேல பத்தி தெரிஞ்சிச்சவங்களுக்கு அந்த மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆன் தி கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேலா லார்ஜ் ஸ்கேலா தெரியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த மேப் எவ்வளவு ஏரியாவா கவர் பண்றதுன்றது தெரியும். பட் ஸ்டார்டிங்ல பிரிட்டிஷ் இந்தியாலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு கண்டுபிடிச்சாங்கன்னு இன்கேஸ் யாரும் உங்களை கேட்டாங்கன்னா 1 இன்ச்சு
வந்து 16 மைல். 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து 16 மைல் கிரவுண்ட் வந்து காட்டும். அந்த மாதிரிதான் ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணாங்க. எப்ப இந்த ஜிஎஸ் அந்த நம்ம அளவு ஜிஎஸ் மெட்ரிக் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இப்ப மேக்சிமம் இருக்கிற ரேஷியோ என்னன்னா 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அதுதான் 1/50,000. இதுலதான் நம்ம இப்போ இருக்கிற எல்லா டோபோகிராஃபிக்கல் மேப்ஸும் இருக்கு. இது எப்படி நமக்கு கிரிடா வருது, எப்படி நம்ம கிரிடா எப்படி கண்டுபிடிக்கிறத பத்தி இந்த போர்டுல பாருங்க. பிளாக் லைன்ல ஒரு 3 லைன் இருக்கும். இந்த போர்டுல பாருங்க, உங்களுக்கு வெர்டிகல்லையும் பிளாக் கலர் ஒரு 3 லைன் இருக்கு. அதே மாதிரி ஹாரிசான்டல்லயும் உங்களுக்கு லைன் இருக்கும். பட் வெர்டிகல் இருக்கு பாருங்க 25 டிகிரி, 30 மினிட், 50 டிகிரி, 30. ஏதாவது உங்க மேப்ல அந்த ஏரியா என்ன டிகிரி இருக்கோ அது வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹாரிசான்டல்ல ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லைன் தாங்க அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி லாங்கிடியூட் லாட்டிடியூட்ஸ், அட்சரேகை தீர்க்க ரேகை. அன்னைக்கு மேப் ரீடிங் இன்ட்ரோல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். அட்சரேகை என்ன, தீர்க்க ரேகை என்ன. மேப் ரீடிங் இது நமக்கு எந்த மேப் லைன் நமக்கு யூஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மேப் ரீடிங் எந்த ஒரு ஏரியாவில நம்ம மேப் ரீடிங் பண்றதுனாலே ஃபர்ஸ்ட் மேப்பை பிளான் பண்ணுவோம், கம்பாஸ்ல செட் பண்ணுவோம். அப்ப அந்த கம்பாஸை வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த பிளாக் லைன் வச்சுதான் நம்ம வந்து நார்த்துக்கு செட் பண்ணுவோம் மேப். அதுக்கு யூஸ் ஆகுறதுதான் இந்த பிளாக் லைன். இதுதான் அட்சரேகை. நெக்ஸ்ட் ப்ளூ கலர் இருக்கு. ஆக்சுவலி மேப்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இந்த லைன் ரெட் கலர்ல இருக்கும். இந்த ரெட் கலர்ல சின்ன சின்ன லைனா இருக்கும். டோபோகிராபிக்கல் மேப்ல எல்லாத்துலயும் நீங்க பாக்குற போது உங்களுக்கு வந்து இது 2 சென்டிமீட்டர் 2/2. இந்த கிரிட் இததான் என்ன சொல்லுவோம், கிரிட் சொல்லுவோம். இந்த 2 சென்டிமீட்டர் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம கிரிட் சொல்லுவோம். இந்த கிரிட் சொல்றது இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா 52, 53, 54. இந்த நம்பரு உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் ஈஸ்ட் லைன், அதாவது நார்த் எப்பவுமே இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நார்த் இருக்கிற போது நார்த்துக்கு ரைட் சைடு நமக்கு என்ன இருக்கு, ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் இப்படி இருக்கு. இப்ப பாருங்க இந்த 52, 53, 54 எல்லாம் எந்த சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது நம்பரு, ஈஸ்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இதை ஈஸ்டிங் லைன் சொல்லுவோம். அதே மாதிரி 23, 24, 25 இந்த நம்பர் எல்லாம் பாருங்க இன்க்ரீஸ் நார்த் சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அதனால இதை நார்த்திங் லைன் சொல்லுவோம். அப்ப பார்த்தா இந்த ஸ்கொயர் இதோட நம்பர் என்ன பார்த்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்டிங் லைன் எழுதுவோம் 52. கீழே இருக்கிறதா இருக்கணும் எப்பவுமே 24. இதுதான் இதோட 4 ஃபிகர் ஜிஆர். இந்த கிரிடோட 4 ஃபிகர் என்ன ஆச்சுன்னா 52, 24. இதுதான் பிளாக். இதெல்லாம் நம்ம கிரிட்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த RF 1/50,000 சொன்னதுனால இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இந்த புல் ஒரு ஸ்கொயர் கவர் பண்ணது 1 ஸ்கொயர், அதாவது 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இது மேப்ல இது கிரவுண்ட். இந்த மேப்ல 2 சைடு பிளாக் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அதுக்குள்ள ஆனது. அதுல இருக்கிற மேஜர் ஆப்ஜெக்டிவ் எல்லாம் நம்ம மேப்ல வரைஞ்சிருப்பாங்க. இதுதான் கிரிட்னு சொல்லி. இந்த கிரிட் ரெஃபரன்ஸை வச்சுதான் நம்ம ஓன் பொசிஷன் நம்ம எந்த இடத்துல இருக்கோம். இன்கேஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்காங்க, இந்த இடத்துல பர்மனன்ட் ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சாச்சுன்னா, இப்ப இது வந்து எந்த 4 ஃபிகர் ஜிஆர் பார்த்தா 52, 24. இப்ப இதை வந்துட்டு நம்ம
6 ஃபிகர் ஜிஆர் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். அந்த 6 ஃபிகர் ஜிஆருக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த பிளாக்க 10 டிவைட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒரு 10. இங்கிருந்து 1 10. அதே மாதிரி இந்த பிளாக் 10. இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 10 டிவைட் பண்ண பின்னாடி இந்த லைன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லைன் எடுத்துட்டு இது போனோம், இந்த லைன் எடுத்துட்டு இப்படி வரப்போகுது. இந்த பிளாக் இந்த சின்ன ஸ்கொயர் எத்தனை பிளாக் இருக்கு? 1 2 3 4. இந்த இடத்துல 4 போட்டுப்போம். இந்த இடத்துல நீங்க போகும்போது 1 2 3 4 5 6 6. இதோட 6 ஃபிகர் ஜிஆர் என்ன சொல்லியாச்சுன்னா 524246. இந்த வீட்டோட 6 ஃபிகர் ஜிஆர். இதுதான் 6 ஃபிகர் ஜிஆர். இதை நம்ம 8 ஃபிகர் 10 ஃபிகரா மாத்தோம்னா இப்ப இந்த பிளாக்க மாதிரி நம்ம 10 டிவைட் பண்ணிட்டு அது எத்தனை நம்பர்ல வருதுன்னு பார்த்தா அதுதான் 8 ஃபிகர் ஜிஆர். இப்படிதான் நம்ம ஒரு அப்ஜெக்டோட ஜிஆர நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஜிஆர சொல்லியாச்சுன்னா நம்ம இங்க இருந்துட்டு அதே ஏரியா மேப் உங்ககிட்ட இருக்கும் போது மேப் பிளாட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல கோவில் இருக்கு, இப்ப இந்த இடத்துல வீடு இருக்கு, கோவில் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஸ்டன்ஸ் உங்களை கண்டுபிடிச்சு சொல்றாங்க போது ஃபர்ஸ்ட் நார்மலா உங்ககிட்ட இந்த சர்வீஸ் ப்ரொடக்ட் இருக்கும். இந்த சர்வீஸ் ப்ரொடக்ட்லயே உங்களுக்கு வந்து பேக் சைடு பார்த்ததுன்னா 12 சென்டிமீட்டருக்கு அளவு இருக்கும். இந்த 12 சென்டிமீட்டர் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம அளக்குறோம், எத்தனை சென்டிமீட்டர் வருது பார்க்கணும். இன்கேஸ் இது வந்து 24 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு டிஸ்டன்ஸ் 24 சென்டிமீட்டர். அப்ப 24 சென்டிமீட்டர் போது 24 டிவைடட் பை 2 12. அப்ப 2 சென்டிமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர் போது 24 சென்டிமீட்டர் வந்துடும் 12 கிலோமீட்டர் வரும். இப்ப 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 1 கிலோமீட்டர் இருக்குது. அப்ப 24 சென்டிமீட்டர் இருக்குது. இப்ப 24 போது நமக்கு எத்தனை வரும்? 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த கோவிலும் இந்த வீடும். இதை வச்சுதான் இந்த ஸ்கேலும் கிரிடும் வச்சு நம்ம மேப்பை இப்படிதான் ரீட் பண்ணி படிக்கிறது. அப்பதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எவ்வளவு தொலைவு போகணும், எவ்வளவு தொலைவு போயிடுச்சுன்னா நமக்கு அந்த கோவில் கிடைக்கும். போற வழியில் எங்கெல்லாம் இல்ல நம்ம எக்ஸாக்டா சொன்ன கோவில் இந்த கோவில் தான். அப்ப இதோட ஜிஆர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதோட என்ன போது 55 எடுப்போம். அதுக்கப்புறம் நார்த் லைன் போது 23. இந்த 55 பிளாக் நம்ம டிவைட் பண்ற போது இந்த 55 ஸ்டார்டிங் 2வது இருக்குன்னா 2 இங்க 1 இங்க 2 எடுத்துக்காங்க. 2வது லைன்ல 1. அதே மாதிரி இங்க எடுத்து வரும்போது 1 2 3 4 எடுத்துட்டு போது இங்க 4. இதோட கோஎஃபிஷியன்ட் 55 to 23 4. இந்த மாதிரிதான் நம்ம ஜிஆர் கிரிட் ரெஃபரன்ஸ வச்சு டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம அளக்கிறது இந்த மாதிரி பார்ப்போம். இதுக்குதான் ஸ்கேல் கிரிட் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு காத்தும் தண்ணியும் தேவையோ அதே மாதிரி நம்ம மேப் ரீடிங்க நல்லா படிக்கணும்னா ஸ்கேலையும் கிரிட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதே நீங்க ஒரு மேப் யூஸ் பண்றீங்க, அந்த மேப்ல வந்துட்டு 1/50,000 கொடுக்காத 1/1 lakh கொடுத்துருக்காங்கன்ற போது அதோட அளவு மாறும். அந்த இடத்துல 230 1 கிலோமீட்டர் நீங்க சொன்னீங்களே சார்னா அது நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல அதோட அளவு சேஞ்சஸ் ஆகும். 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு 2 கிலோமீட்டர் காட்டும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிடுது. 50,000 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயிடும். அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க முன்னாடி அந்த மேப்ல என்ன ஸ்கேல் இருக்குது கண்டிப்பா படித்த பின்னாடி தான் நெக்ஸ்ட் நீங்க மூவ் ஆகும். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுகளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.
அப்பதான் நீங்க ஒன்னு ரெண்டு டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு டவுட் கிளாரிட்டி ஆகணும் போது பக்கா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேடட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.